பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகின்ற வார்த்தை 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். பிரியமானவர்களே, கர்த்தர் சொல்லுகிறார் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி. இன்றைக்கு நம்மில் அநேகம் பேர் ஜெபிப்பதையே மறந்துவிட்டோம். நாம் வேத வசனத்தை வசனித்து தியானிப்பதே இல்லை. நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையை மாத்திரம்தான் நாம் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோமே தவிர நாம் கர்த்தருடைய சமூகத்தில் நேரத்தை செலவிடுவதே இல்லை. பிரியமானவர்களே, கர்த்தர் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதற்காக நமக்கு முன்மாதிரியை வைத்து போயிருக்கிறார். மார்க்கு 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலே இயேசு ஜெபிப்பதற்காக அதிகாலையில் இருட்டோடே எழுந்திருந்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் நம்மளுக்கு அநேக முன்மாதிரியான காரியங்களை வைத்திருந்த போதிலும் கூட நாம் அதை அசட்டை செய்து கொண்டிருக்கிறோம். இல்லை பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் இதுவரை ஜெபிக்காமல் இருந்திருந்தால் அந்த குற்றத்திற்காக கர்த்தரிடத்திலே மன்னிப்பு கேட்போம். இன்றைக்கே நாம் இடைவிடாமல் கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபித்து அநேக விதமான ஆசீர்வாதங்களை அவருடைய கரத்தில் இருந்து பெற்றுக்கொள்ளலாம். நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிற முன்மாதிரியின்படியே நாம் ஒவ்வொருவரும் ஜெபிக்க கடவோம். அன்றைக்கு வேதாகம புஸ்தகத்திலே தானியேல் என்கின்ற ஒரு தீர்க்கதரிசி தினமும் 3 வேளை கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணினாராம். தரியு ராஜாவை தவிர வேறு யாரும் ஜெபிக்கக்கூடாது என்று சொல்லி அவர்கள் அங்கு கட்டளை போட்டிருந்த போதிலும் கூட தானியேல் தீர்க்கதரிசி ஒரு நாளும் ஜெபிக்காமல் இருந்ததே இல்லை, அவர் வேதத்தை வாசிக்காமல் இருந்ததில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர் அப்படி இருந்ததினால் கர்த்தர் அவரை எல்லா விதமான பிரச்சனைகளிலும் இருந்து பாதுகாத்தார். எல்லா விதமான தீமைகளிலும் இருந்து அவர் பாதுகாத்தார். அது மாத்திரமல்ல, தானியேல் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் நீ எனக்கு மிகவும் பிரியமானவன் என்று சொல்லி தேவனே அவரை குறித்து நற்சாட்சி சொல்லியிருக்கிறார். நம்மளை குறித்து என்ன பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் ஜெபிப்பாமல் இருப்பது மிகப்பெரிய பாவமாக இருக்கிறது. நாம் நினைக்கிறோம் நாம் தவறுகள் செய்தால்தான் பாவம், நாம் பலவிதமான பாவங்களை செய்தால்தான் அது குற்றம் என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்தவர்களாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஜெபிக்காமல் இருப்பதே மிகப்பெரிய பாவம்தான். இதை நாம் அனைவரும் உணர்ந்து கொண்டு இன்றைக்கே ஒவ்வொரு நாளும் இடைவிடாமல் கர்த்தருடைய சமூகத்திலே அமர்ந்து ஜெபிப்போம். அநேக அற்புதங்களை ஆசீர்வாதங்களையும் கர்த்தருடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுவோம். கர்த்தருடைய வருகை மிக மிக சமீபமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, நம் ஒவ்வொருவரும் அதை உணர்ந்து கொண்டு தினம்தோறும் ஜெபிப்போம்.